ஹாய் மகளே, நான் உங்களுக்கு குமுதரி மீனன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போட்டில் வந்த கிளாத்திக் மீன் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கருவாடை போட வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம், பெரிய வீடியோலையும் போட்டிருக்கோம். அந்த கருவாடு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படின்னா காய வச்சு நம்ம துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் பாருங்க மக்களே. நம்ம போட்டில் வந்து அந்த கிளாத்திக் கருவாடு, அதுக்கப்புறம் கனவா கருவாடு, இதெல்லாம் கனவா கருவாடு மக்களே. பாருங்கள், இதெல்லாம் கனவா கருவாடு. இந்த மஞ்சள் பொடி போட்டிருக்கு இல்லையா, இது எல்லாமே கிளாத்திக் கருவாடு மக்களே. நம்ம வீட்டு தேவைக்காகவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அழகாக துண்டு துண்டாக நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் கருவாடு போடுறதா இருந்தால் நல்ல பதப்படுத்தி, அதாவது நல்ல காய வச்சு எடுத்து நல்லா துண்டு துண்டாக வெட்டி, இதே மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் அடைச்சி வச்சுட்டீங்களேன், அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபுல்லாக மூடி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு, அதாவது 1 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து கருவாடை யூஸ் பண்ணலாம். அந்த கருவாடில் வந்து நம்ம நண்பர் இந்த வாவல் கருவாடு இருக்குது பாருங்கள். இது வாவல் மீன், வெள்ளை வாவல் மீன், அதையும் நம்ம கருவாடு போட்டிருக்கோம். எப்படியும் அதில் கருவாடு ஒரு 150 கிளாத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம சின்னது பெருசு எல்லாம் கலந்து கிடக்கு. அதில் நம்ம துண்டு தான் வெட்டி, அதாவது இந்த நம்ம அந்த வாழை வச்சு தான் நம்ம கருவாடை தொங்க விட்டு காய போட்டிருந்தோம். அந்த வாழையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்த வாழைலாம் பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம துண்டு துண்டாக வெட்டி நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குமுதரி மீனம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.